எக்ஸ்ட்ரோவர்ட் சினிமாவில் இந்த வீடியோன்னு வச்சு பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, தர்ஷிகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பல ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. முத்துக்கிட்ட தான் வந்து உட்காந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வெளியே போனதுக்கப்புறமா பல ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க அவங்க லைஃப்பில் நடந்த சேஞ்சஸ் எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க சொன்னது அவங்க அம்மா. ஸோ அவங்க அம்மாவை கன்வின்ஸே பண்ண முடியலையா. அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து கன்வின்ஸே இல்லாமல் இருந்தாங்களா. பட் அவங்க அம்மாக்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணியிருக்காங்க போல். அம்மா இந்த மாதிரி வரம்மா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து சொல்லியிருக்காங்க. சரி வா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொன்னாங்க. அந்த டோன்லேயே வந்து நான் அழுதுட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி கோவமாக அப்செட்டாக இருந்தது பார்க்க முடிஞ்சது. வீட்டுக்கு போனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அம்மா ரொம்பவே வந்து உடஞ்சிட்டாங்க. அம்மாவை அந்த மாதிரி டிப்ரெஷனை பார்த்ததே கிடையாது. நான் எங்கள் அம்மா கூலாக எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். நான் ஒரு கேம் ஷோக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்தேன். பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்து டிப்ரெஷனில் வந்து போயிட்டாங்க. நான் மட்டும் அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் நடக்கும்போது உள்ளே இருந்திருந்தேன் அப்படின்னா சம்பவமே வேறு. எங்கள் அம்மா அந்த அளவுக்கு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருந்தாங்க. எங்கள் அம்மா உள்ளே வந்து வேறு மாதிரி பண்ணி விட்ருப்பாங்க. ஸோ எப்படியோ வந்து நான் ஃப்ரீ டாஸ்க்கு முன்னாடியே வந்து வெளியே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு செம்ம ஷாக்கிங்கான விஷயம் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா வந்து, வெளியே போனதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து செமையாக வந்து க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பேசவே இல்லையா. அது இவங்களுக்கு பயங்கர ஷாக்காக. நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டில், அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட பேசாத போகிற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் எல்லாம் அவங்கள விடுங்க, யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸுன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அவங்கள பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தர்ஷிகாவுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. தர்ஷிகா வந்து அவங்க அழுத்தி சொல்லும்போது பார்க்கும்போதே ஏன் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் வந்து எனக்காக அவ்வளோ விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்களே என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படும்போது என்னால் தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து எனக்கு செம ஷாக்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்காகவே வந்து இன்ஸ்டாவில் ஸ்டோரியெல்லாம் வந்து போட்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போது எங்கள் அம்மா இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மா ஓகே ஆகிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.